Hello friends, welcome to India Absamil. Indian Space Research Organization இருந்து இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிராஃப்ட்ஸ்மேன், குக்கு, ஃபயர்மேன், லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கல் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு எப்படி ஆன்லைன்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ February 10 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் March 1 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏஜ், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எல்லாமே தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு 10th, ITI, டிப்ளமா, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ Monday to Friday ஒர்க்கிங் டேஸில் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டேட் March 1 அப்ளை பண்ணிடணும். டு ரிஜிஸ்டர் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். போஸ்டிங் நேம், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு போஸ்டிங் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் இருக்கும். எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான போஸ்ட் கோடு வரும். அடுத்த கேண்டிடேட்ஸ் நேம், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் ஸ்ட்ரிக்ட்லி ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சா அத்தன்டிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும். அதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ டிக்ளரேஷன் படிச்சுட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீவெரிஃபிகேஷனில் உங்கள் போஸ்டிங் நேமு, உங்கள் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த எல்லா பாக்ஸ்லேயும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு முறை சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு அடுத்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் நேமு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதாவது அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே கோ டு அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, கம்யூனிகேஷன், குவாலிஃபிகேஷன், அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, போஸ்டிங் கோடு அது எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள், மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக இருக்கும். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வீடியோ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷனாலிட்டியில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அடுத்து உங்கள் கேட்டகிரி யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, SC, ST அப்படின்னு இருக்கும். எந்த போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகிரிக்கு வேகன்சி இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே பாருங்கள், ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி மதர் நேம் கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து கீழே எக்ஸாம் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 3 ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸில் சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சென்னையிலே அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து பெங்களூர் செலக்ட் பண்ணலாம், அதுக்கடுத்து மைசூர் செலக்ட் பண்ணலாம். இது என்னுடைய ப்ரெஃபரன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் அட்ரஸ்க்கு எந்த லொக்கேஷன் வந்து நியராக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கீழே பாருங்கள், நீங்கள் டிசேபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 40% மினிமம் டிசேபிலிட்டியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண ஒரிஜினல் பேமெண்ட் மோட்லேயே உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் UPI ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த UPI ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு எனக்கு ரீஃபண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா இதில் வந்து நோ செலக்ட் பண்ணுங்கள். நோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது யார் பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்குது, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோட் இது எல்லாமே அந்த பாஸ்புக்கில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், நீங்கள் சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் 250 பே பண்ணணும். பட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 750 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப, சரிங்களா? இந்த 750 எல்லாருமே பே பண்ணணும். ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப இந்த 750 அமௌண்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் இதில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பே பண்ண பேமெண்ட் மோட்லேயே உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா, இல்லை அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நோ கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என்னுடைய பேமெண்ட் மெத்தட்லேயே எனக்கு ரீஃபண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஸ்போர்ட்ஸ் பர்சனா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 இதில் உங்கள் ஹவுஸ் நம்பர், லைன் 2ல் ஸ்ட்ரீட் நேம், கண்ட்ரியில் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு வந்து உங்கள் லொக்கேஷன் பின்கோட், 6 டிஜிட் பின்கோடு இருக்கும் இல்லைங்களா, அதை என்டர் பண்ணுங்கள். ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா எஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்டர் பண்ண அட்ரஸ் இங்கேயும் வந்துடும், சரிங்களா? இல்லை ப்ரோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது என்னுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு மாதிரியும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ஒரு மாதிரியும் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே சேவ் நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்ரிகுலேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நேம் ஆஃப் தி போர்டு, ஸோ 10th போர்டு நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும், அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. எந்த இயரில் எந்த மந்தில் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ முதல்ல வந்து இயர் செலக்ட் பண்ணுங்கள், அடுத்து வந்து மந்த் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்கூல் நேம், எந்த ஸ்கூலில் 10th படிச்சிங்க. சப்ஜெக்ட் காம்பினேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 முக்கியமான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணலாம். அடுத்து பர்சன்டேஜ், ப்ளீஸ் செலக்ட் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கும். இதில் பர்சன்டேஜா சிஜிபிஏவா அப்படின்னு கேட்டிருக்கோம். பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 500க்கு எவ்வளோ எடுத்தீங்க அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். டோட்டல் மார்க் இந்த இடத்துல 500 என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி கீழே டிப்ளமோ கேட்டிருப்பாங்க. டிப்ளமோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ இது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எல்லாமே தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, டிசிப்ளின் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மந்தில் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து இதில் சேம் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதாவது கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் எல்லா செமஸ்டரோட டோட்டல் மார்க்கு, அப்டைன்டு மார்க் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அடுத்து டோட்டல் மார்க், எல்லா செமஸ்டரோட டோட்டல் மார்க். ஸோ அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனலாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, 10th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா எப்போவுமே ஓபிசி சர்டிஃபிகேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நார்மல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது வேலிட்ல இருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிட்டு அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? அது எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கிட்ட நீங்கள் கர்சர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதிலே காட்டியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் வந்து 50லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கான சைஸு, ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். ஸோ உங்கள் நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 750 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா கட்டாயம் அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து பேமெண்ட் மோடு இருக்கும். இதை ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு இந்த எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து அப்ளிகேஷன் ப்ரிவியூ செக் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைனலாக சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எஸ்பிஐ பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எஸ்பிஐ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், நெஃப்ட் பேமெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ கார்டு டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு பே நவ் இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அப்ளை பண்ண. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.